ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஆலியாக்கா 9th ஜனவரிக்கு அவளுக்கு பர்த்டே இருந்து, பர்த்டேக்கு செலிப்ரேஷனுக்கு முன்னெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அவள் பர்த்டே எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் பலூன்ஸ் எல்லாம் ஒட்டணும். இதான் ஃபஸ்ட்டு அவளுக்கு செகண்ட் பர்த்டேக்கு. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே ஃபோட்டோ வேணால் ப்ரிவியஸ் போடுதேன். இது 2வது பர்த்டே இந்த ஜனவரிக்கு. அதுக்கு வீடியோஸ் தான் இது. இது பக்கத்தில் இருக்க எங்கே சால்னு சொல்லுவாங்க, அது ஏரியான்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்ருந்தோம் பர்த்டேக்கு. எல்லா பிள்ளைகளுமே வந்திருந்தாங்க. எல்லா பிள்ளைகளுமே அவளுக்கு ஒரு 2 சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. டைரி மில்க், அப்படி டைரி மில்க் 5 ஸ்டார் எல்லாமே நல்லா அழகாக சூப்பராக ஃபஸ்ட்டு கேக்கு வெட்டினா. வேறு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்துமே எல்லாருமே வந்திருந்தாங்க. வர பார்ப்போம் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி. இது சாம். இப்போ அவளுக்கு கேக் கொடுக்குறது எங்கள் பெரிய அத்தனுக்கு பையன். மற்றபடி எல்லாம் இருக்கிறது சாலில் இருக்க பிள்ளைகள் தான். அந்த சாலில் இருக்க பிள்ளைகளுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவள் கேக் வெட்டும் பூச்செல்லாம் இப்படி வெட்டு அப்படி வெட்டுன்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவள் மேலே கேக்கெல்லாம் கூட ராவி விட்டாங்க, உனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் கேக்கை வெட்டி முடிச்சு அந்த வந்திருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் கேக் வெட்டி கொடுத்தோம். அது கூட சேர்ந்து அன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு சமோசா வச்சுருந்தோம். சமோசாவும் கேக்கும் வெட்டி கொடுத்தோம். பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் அண்ணன் வந்தான். எங்கள் அண்ணன் வரும்போதுல இவளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்தான். அவன் முதலே அவளுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டான். அது நியூ இயர்க்கே அவள் போட்டுட்டான். அதனால் இப்போ சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு கேக் வாங்கிட்டு வந்தான். இது காஜு கேக். ஃபஸ்ட்டு வாங்கினது சாக்லேட் கேக், இது காஜு கேக் வந்தோன்னு அவன் சந்தோஷமாயிட்டான். அவன் நினச்சிட்டா அன்றைக்கி முழு நாள் நம்மளுக்கு எல்லாருமே கேக் வாங்கி தந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம வெட்டிகிட்டே இருக்கலான்னு எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தா. 2வது கேக் இருந்தால் தன்னாலே வெட்டிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு அண்ணன் இருந்தான். அண்ணன் எங்கள் சாம். வேறு எங்கள் பெரிய அத்தனுக்கு பையன். சாமோட 3 மாதம் பெரிய பையன்தான். அவங்க 3 பேரும் சேர்ந்தே கேக் வெட்டினாங்க. அவளுக்கும் கொடுத்தாங்க. அவளுக்கு கொடுத்தோடனே அவளுமே சாப்பிட்டா. நான் நினைக்கல அவ்வளோ கேக் சாப்பிடுவோம். நான் பரவாயில்லாம சாப்பிட்டுட்டா. அதுக்கு பிறகு எங்கள் அண்ணனுக்குமே கேக் கொடுத்தா. அவனும் சாப்பிட்டான். கத்தியோட கொடுத்தாவா. அதுக்கப்புறம் சாம் கூட கேக் கொடுத்தான். இதான் என் பையன், பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். வேறு இது எங்கள் பெரிய அத்தனுக்கு பையன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேக் வெட்டினோன்னு தூக்குனா தெரியுமா, அதான் எங்கள் பெரிய அத்தனுக்கு முதல் மகா. அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு 6th படிக்கான். சாம் 3rd படிக்கான். அவன் கூட நல்லா கேக் கொடுத்தான். அவளுமே நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடு எவ்வளோத்துக்குள்ள அவங்களால பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவங்க பண்ணினாங்க. வீட்டில் கேக்ஸ் எல்லாம் கொட்டி போட்டு, சிப்ஸ் எல்லாம் கொட்டி போட்டுட்டு, எல்லா சமோசா எல்லாமே பிச்சு அங்கே இங்கே போட்டுட்டு அப்படி தான் பண்ணினாங்க. உங்கள் வீட்லேயுமே பர்த்டே இருந்தால் எல்லா பிள்ளைகளும் இப்படி தான் பண்ணுவாங்களா அவங்க வீட்டில் இருக்கலாம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ் ஃப்ரெண்டு, அதெல்லாம் காமிக்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இவங்க அப்பாவுக்கு தம்பி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ். இது க்ரீன் கலரு ட்ரெஸ் இருந்தது. அதுக்கு மேலே இது கோட் போடுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஆலியாக்கிட்ட இப்படி கோட்டு போடுற மாதிரி ஒன்றுமே கிடையாது, மேலே போடுற மாதிரி. ஏன்னா அவள் போட மாட்டாள், அதனால வாங்கி கொடுக்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. போட்ட உடனே பிறகு என்றைக்காவது ஒரு நாள் வீடியோ எடுத்து அனுப்புதேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இன்னும் ட்ரை பண்ணலை, அப்படியே இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஒரு நாள் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே பர்த்டே போய் முடித்த பிறகு க்ளீன் பண்ண ப்ரொசீஜர் தான் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். அவங்க இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட சேர்ந்து ஒரு கொலுசும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொலுசு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. பாப்பா கால் சின்னதாக தானே இருக்கும், அதனால் பிறகு பைய போட்டுக்கலான்னு இருந்துட்டேன். பிறகு இது அவங்க பெரிய அண்ணன் வாங்கிட்டு வந்த ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ராக். அவங்க இன்னும் ஒரு 2 ஸ்கர்ட் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கேன். இது அவங்க வாங்கிட்டு வந்த ஃப்ராகு. இந்த ஃப்ராக் தான் போட்டோவா கேக் வெட்டியிருந்தா, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஃப்ராக் நல்லா இருந்தது. இப்படி ஃப்ராக் நிறையவே இருக்குது ஆலியாக்கிட்ட. நிறைய ஃப்ராக் இருக்கும், ஆனால் போட மாட்டாள். ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்கு மட்டும் தான் ஃப்ராக் போட்டுட்டு போவோம். ஒரு வீட்டிலலாம் போட்டாவா அப்படி இருக்க மாட்டாள், குத்துதுன்னு சொல்லுவாள், அழுதுகிட்டே இருப்பாள். அதனால் அவ்வளோ போடுறது கிடையாது. இது இந்த ஃப்ராக் பிடிச்சிருக்கா இல்லை அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு உங்கள் பர்த்டேக்கு, உங்கள் பிள்ளைகள் பர்த்டேக்கு எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இந்த ட்ரெஸ்ஸுக்கு 2 ட்ரெஸ்லேயுமே எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக